5 ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அமைச்சர் மகன். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆக்கனூர் கிராமத்தில் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற 27ஆம் தேதி அன்று பிறந்தநாள் விழா நடைபெறவுள்ளது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலோடு முதற்கட்டமாக இன்று ஆக்கனூர் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆக்கனூர் பாரதி ராஜா ஏற்பாட்டில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் தலைமையில் அமைச்சர் மகனும் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சி.வே. வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆக்கனூர், வாகையூர், பாளையம், கீழ்ச்செருவாய், இடைச்செருவாய் 5 ஊராட்சிகளில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கும் முதியோர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளான அரிசி, காய்கறிகள், புடவை, இனிப்பு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர். இதில் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் ஆக்கனூர் இளைஞர்கள், கழக முன்னோடிகள், நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மக்களுக்கும் நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கும் என்னுடைய பெரிய பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப நேரமா உங்களை காக்க வச்சுட்டோம். இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் திறக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அவங்க வரும்போது நாம அந்த இடத்துல இல்லாம இருந்தா ஒரு மரியாதை குறைச்சலாம் நடந்துகிட்டு தான் நினைச்சிருவாங்க. அதனால அங்க இருக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. கட்டாயமா இனி இப்படி ஒரு தவறு நடக்காது. ரொம்ப லேட்டா வந்ததுக்கு முதல்ல எல்லாரும் மன்னிச்சிருங்க. எங்களுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் கொண்டு எல்லாருக்கிட்டையும் அதை கேட்டுக்கிறேன். இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பு தம்பி பாரதி ராஜா ஒரு பெரிய உழைப்பாளி, கழகத்திற்காகவும் இளம் தலைவர் அவர்களுக்காகவும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த மாவட்டத்திலேயே இளம் தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கிழக்கு ஒன்றியத்தில் முதல் நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அதில் நான் ரொம்ப பெரிய ப்ரோக்ராமா வைக்கணும்னு நினைச்சோம். அது இன்னும் மிக விரைவில் சீக்கிரமா வைப்போம். எல்லா தூய்மை பணியாளர்களையும் சந்திக்கிறதா இருக்கேன். எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரு 2000 பேர் இல்ல ஒரு 1500 பேரோட சந்திப்போம் மிக விரைவில். இளம் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பாகவும் எங்களுடைய திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எங்களுக்கு போறதுனால உங்களுக்கு சமையல் செய்யறதுல இடர்பாடுகள் இருக்கனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அதுவும் நிரந்தர முதலமைச்சர் அவர்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம். உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல அவங்களே சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க. இனி தினந்தோறும் உங்கள் இடத்துக்கு சாப்பாடு வரும். இப்பொழுதைக்கு அது சென்னையில் மட்டும் தொடங்கி இருக்காங்க. மிக விரைவில் உங்களுக்கும் கொடுக்க போறாங்க. தினந்தோறும் இப்ப எப்படி பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்குறாங்களோ அது மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கும் காலை உணவு திட்டம் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கறதுக்கு இடம் கட்ட போறாங்க. எல்லா இடங்கள்லயும் தூய்மை பணியாளர்கள் போய் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஓய்வு அறை கட்ட போறாங்க எல்லா மாவட்டத்திலையும். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா நீங்க செய்யறது ஒரு பெரிய சேவை. அதனால அந்த சேவைக்கு ஈடாக இந்த பொருளோ இல்ல நான் கொடுக்கறதோ இல்ல யார் என்ன கொடுத்தாலும் அது பெருசா ஈடாகாது. அதனால உங்களோட சேவை தொடர்ந்து இருக்கட்டும். உங்களுக்கான பாதுகாப்பையும் உங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் உறுதி செய்வார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு பின்னால் வருவாங்க. அப்ப டெஃபினட்டா நாங்க ஒரே நேரத்தில் இந்த திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தூய்மை பணியாளரையும் சந்திக்க இருக்கோம். கட்டாயமா உங்களோட அப்ப இன்னும் நிறைய பேசுவோம். ஏன்னா காலில இருந்து நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். அப்புறம் மழை வேற வரனால இல்லை நேரத்திலே போகணுன்றனால இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மங்களூர் கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்த கழக உடன்பிறப்புகளுக்கும் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி பாரதி ராஜா அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு தம்பிகள் அனைவருக்கும் எங்களுடைய கடலூர் மேற்கு மாவட்ட திமுகவின் சார்பாகவும் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்ம எல்லாம் சேர்ந்து துணை முதலமைச்சர் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடலாமா? சேர்ந்து சொல்லுங்க. இனிய
பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு. நம்ம அட்வான்ஸா சொல்றோம், கட்டாயமா நவம்பர் 20 தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எல்லாமே அவர்தான் வச்சுக்கோங்க. சரியா? தலைவருக்கு பின்னால் அவர்தான் எல்லாம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே வல்லமை துணை முதலமைச்சருக்கு மட்டுமே இருக்கு என்பதை கூறி உங்கள் அனைவரிடம் என்னுடைய அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் நான் இந்த ஒன்றியத்துக்கு வரும்போதெல்லாம் என்னை ஒருபோது கூட வராதன்னு சொல்லாத அன்பு ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக பெரிய நன்றி. ஏன்னா எனக்கும் அவருக்கும் எதுல வச்சாலும் எட்டாது. அரசியல சீனியர்னு பார்த்தாலும் அவர் தான் பெருசு, வயசுல யாரு சீனியர்னு பார்த்தாலும் அவர் தான் பெருசு, அனுபவத்துல யாரு சீனியர்னு பார்த்தாலும் அவர் தான் பெரியவர். நல்ல அவருடைய வழிகாட்டுதலோட தொடர்ந்து இந்த அரசியல் பயணம் பாரதிக்கும் சரி, பாரதியை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் சரி, இந்த ஊரை சார்ந்த பொதுமக்கள், கழக உடன்பிறப்புகள், தோழமை கட்சியினுடைய உடன்பிறப்புகள் எல்லாருக்குமே என்றும் இந்த மாவட்டமும் இந்த கழகமும் உறுதுணையாக இருக்கும் என்று